ஜெம் பக்தி டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை சுருக்கமாக பார்ப்போம். இன்றைய தின விசேஷமாக இன்று 19/7/2024 ஆடி மாதம் 3ஆம் தேதி, திரையோதசி திதி, மூல நட்சத்திரம். இன்று ஆடி வெள்ளிக்கிழமை முதலாவதாக வருகிறது. இந்த ஆடி வெள்ளிக்கிழமையை பற்றி சுருக்கமாக சொல்வதென்றால், அம்மன் வழிபாடு மிகச்சிறந்த நல்ல பலன்களை தரும். இன்று மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை பிரதோஷ காலம். சிவனுக்கு எல்லா ஆலயங்களிலும் சிவ வழிபாடு செய்வது இன்று உகந்தமாக கருதப்படுகிறது. சித்த யோகம். சித்த யோகம் அமிர்த யோகத்தை விட மிகச்சிறந்த நல்ல யோகம். இந்த இடத்துல நேயர்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். எல்லா சேனல்லையும் பார்த்தீங்கன்னா, இந்த ராசி பலனுக்கு முன்னால் இந்த விஷயங்கள் நாங்கள் சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த திதி வந்து அந்த திதியில் இறக்குறவங்கள நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் பின்னால் வந்து அவங்களுக்கு திதி கொடுக்கறதுக்கு சௌகரியமாக இருக்கும். அதுவும் வந்து இந்த ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா திரையோதசி திதி தான். அதே மாதிரி அந்த டைம் மாறும்போதும் நாங்கள் சொல்லிடுவோம். நட்சத்திரம் எதுக்கு சார் சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று ஃபுல்லாகவே மூல நட்சத்திரம் இருக்குது. மூல நட்சத்திரம் தனுசு ராசி. தனுசு ராசிக்கு அதுக்குண்டானது அந்த ஜாதகம் போடும்போது பார்த்துக்கலாம். ஆனாலும் இந்த மூல நட்சத்திரம் குறித்து வச்சுக்கிட்டிங்கன்னா, அந்த டைம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து நைட் வரைக்கும் மூல நட்சத்திரம் தான். இன்று பிறக்கின்ற குழந்தைகளுக்கு மூல நட்சத்திரமாக அது அமையும். அதனால தான் எல்லா ராசியிலையும் வந்து எல்லா ராசி பலன் சொல்லும்போதும், இன்னும் சிலர் வந்து கரணம், யோகம் இதெல்லாம் சொல்லலாம். அது அந்தளவுக்கு தேவையில்லை. இருந்தாலும் முக்கியமானது இந்த 2 மட்டும் ரொம்ப முக்கியமாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்ப்போமா? முதலாவதாக மேஷராசி. மேஷராசியில் வந்து அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம், இந்த 3 நட்சத்திரங்கள் வருது. அப்போது தொடர்ச்சியாக வந்து மேஷராசிக்கு மட்டும் பலன் சொல்லும்போது பார்த்திங்கன்னா, இந்த 3 நட்சத்திரங்களுக்கு தனித்தனியாக சொல்ல வேண்டியதில்லை. இந்த நட்சத்திரங்கள் சேர்ந்தது தான் இந்த மேஷராசியில் வர்றதுனால அதனுடைய பலன்களை சொல்கிறோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா, எல்லா தினப்பலன்களும் சந்திரனுடைய அடிப்படையை வச்சே வருது. மற்றபடி பார்த்திங்கன்னா சூரியன் வந்து மாச கிரகம்னு சொல்லுவோம். மாதம் இடம் மாறும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கடகராசியில் இருக்குது. ஆடி மாதம் வந்தோடனே கடகராசிக்கு சூரியன் வந்துடும். அது மாதிரி மாச கிரகங்கள், மற்ற கிரகங்கள் முக்கியமாக ஜாதகத்தில் வாழ்க்கையில், மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய விளையாடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சனி, குரு, ராகு, கேது. சனி பகவான் வந்து 2.5 வருஷத்துக்கு ஒரு தரம் மாறுவார். ராகு அண்ட் கேது வந்து 1.5 வருஷத்துக்கு ஒரு தரம் வீடு கட்டாக மாறிக்கிட்டே இருக்கும். குரு பகவான் 1 வருஷத்துக்கு ஒரு தரம் மாறுவார். அதனால் பேசிக்கலி எல்லா ராசி பலனும் பார்த்தீங்கன்னா, தினப்பலன் வந்து சந்திரனோட சஞ்சாரத்தை வச்சு தான் நடக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்கு இன்றைக்கி 9ஆம் இடத்துல சந்திரன். இவங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெளியில் ஹவுஸ் ஷாப்பிங் போகிறது, ஃபேமிலியோட பெரிய பெரிய பர்ச்சேஸ்க்கெலாம் போகிறது, அந்த மாதிரியான ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் இன்றைக்கி நடக்கும். அதே சமயம் வெளியில் கொடுத்துட்டு இருந்த கடன் ஏதாவது கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கி திரும்பி வரத்துக்கு உண்டான நல்ல வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, 9ஆம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கும் போது பார்த்தீங்கன்னா, தகப்பனார் வழி மருத்துவ செலவுகள் வரலாம். அப்படி அவருக்கு ஏதாவது சின்ன பிரச்சனை அப்படின்னா கூட நீங்கள் அதை வந்து இம்மிடியட்டாக பார்த்துறது நல்லது. கை வைத்தியம் பண்ணுறேன், அது பண்ணுறேன், சித்த வைத்தியம், அது இது இந்த மாதிரி எதுவும் போகாமல் டைரெக்டாக அவருக்கு என்ன நல்லதோ அதை மட்டும் செஞ்சுறது ரொம்ப நல்ல விஷயமா அமையும். மற்றபடி பார்த்திங்கன்னா சாப்பாடு, இந்த மாதிரியான ஒரு நல்ல கேளிக்கைகள் இதெல்லாம் வந்து இன்றைக்கி ரொம்ப நல்லா அமைய போகிறது. மேஷ ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு. குரு 2ல் இருந்தால் பார்த்திங்கன்னா எதை தொட்டாலும் லாபம் தான் சார். 100% அவங்களுக்கு வந்து இந்த 1 இயர் அடுத்த மே வரைக்கும், இந்த மேல தான் குரு பயிற்சி ஆச்சு. வரப்போகிற மே மாதம் வரைக்கும் அந்த குரு வந்து அவங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல, அதாவது ரிஷபத்தில் இருக்க போகிறார். அதனால் இவங்களுக்கு திருமணம், புத்திரபாக்கியம், நல்ல வேலை, வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே நல்லா அமையும். அதனால் அதுக்குண்டான இன்றைக்கி என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்குண்டான நல்ல முயற்சிகளுக்கான பலன்கள் இன்றைக்கி கிடைக்குது. அதனால் நாங்கள் குருவும் சந்திரனும் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்குது. அதே சமயம் ராசிக்கு 2ஆம் இடத்துல குருவோட செவ்வாயும் கலந்துருக்கு. செவ்வாயும் கலந்துருக்கும் போது பார்த்தீங்கன்னா என்ன சார் எனக்கு லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலம் வாங்குறது, புதுசாக வீடு கட்டணும்னு ஆசைப்படுறது, இதுக்குண்டான பிளானிங் போடுறது, இதெல்லாம் வந்து இன்றைக்கி ரொம்ப நல்லா அமைய போகிறது. ஆக மொத்தம் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு பலன்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70 to 75% சொல்லலாம் நல்ல பலன்கள். அடுத்தது நம்ம பார்க்க போகிற ராசி ரிஷபராசி. ரிஷபராசியில் கிருத்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி நட்சத்திரம் 4 பாதமும், மிருகசீரிஷ நட்சத்திரம் 1, 2 பாதமும் வரும். இப்படி வந்து கிருத்திகை நட்சத்திரம் வர்றதுனால என்ன தெரியல, அந்த ரிஷபராசிக்காரர்கள் வந்து கொஞ்சம் கோபம் உள்ளவர்கள், கோபமானவர்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. முன்கோபம் கொஞ்சம் வரத்தான் சார் செய்யும். அதே சமயம் ரிஷபராசியில் வந்து சந்திரன் உச்சமடைகிறார்.
அதனால என்ன தெரியல, தாய்ப்பாசம் இந்த ராசிக்காரர்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. நல்ல மூலக்காரங்க, நல்ல அறிவு ஜாஸ்தி, எதை சொன்னாலும் டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க, போல்டானவங்க. ஆனால் அம்மா அப்படின்ட்டா அப்படியே உருகிடுவாங்க. அப்படிப்பட்ட இவர்களுக்கு இன்னைக்கு வந்து சந்திராஷ்டமம். இவங்களோட ராசியிலேயே வந்து சந்திரன் உச்சமாகிறதுனாலே ஒன்றும் தெரியல, சந்திராஷ்டம பாதிப்பு இவங்களுக்கு ஜாஸ்தி இருக்காது. ஆனால் சந்திராஷ்டமம் அப்படின்னோடனே 2 கையிலேயும் வேப்பிலை கொடுத்து அடிக்காத குறையா எல்லாருமே என்ன சொல்லிடுறாங்க, ஐயோ ஒன்றும் பண்ணாதீங்க, பேசாமல் உட்காருங்க, வாய் திறக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா சேனல்லையும் சொல்லுங்கள். அப்படி நாங்கள் சொல்ல மாட்டோம். சந்திராஷ்டமம் அப்படின்னா புதிய முயற்சிகள் ஏதாவது எடுக்க போகிறீங்க, ஏதாவது ஒன்று பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை மட்டும் அவாய்ட் பண்ணிடலாம். மற்றபடி உங்களுடைய ரொட்டீன் ஒர்க்கெல்லாம் நல்லா நடக்கும். ஒன்றும் இல்லை, சிவ வழிபாடு, ரிஷபராசிக்காரர்களே சிவ வழிபாடு ரொம்ப நல்ல பலன்களை தரும். அப்படிப்பட்ட இவங்களுக்கு வந்து சந்திராஷ்டமம் அப்படிங்கிறதுனால ரொம்பவும் பயந்துடாதீங்க. அதனால் ஒன்றும் பெரிய தாக்கங்கள்லாம் இருக்காது. உங்களுடைய ராசியிலேயே உங்களுக்கு குரு பகவான் உட்கார்ந்துருக்கார். ஜென்ம குரு இருந்தால், ஜென்ம குரு வரும்போது ராமர் வனத்திலே அப்படின்னுவாங்க. ராமருடைய ஜாதகமாக எல்லாருக்கும் இருக்குது, ராமராவா இருக்கும் இல்லையே. ஆனால் சொல்லும்போது ஜென்ம குரு ராமர் வனத்திலே அப்படிங்கிற மாதிரி பழமொழி ஒன்று சொல்லிட்டாங்க. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து காட்டுக்கெல்லாம் போகிறதில்ல, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் செய்கின்ற தொழில் அதில் கொஞ்சம் வெறுப்படிக்கும். என்னடா இந்த வேலையே ரொட்டீனாக செஞ்சிட்ருக்கமே, மாற்றம் வராதா, ஏதாவது மாறாதா, வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிறது, முன்னேறணும் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படிங்கிறதும் நிஜம். அதனால டெஃபினட்டாக உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ்லாம் வர்ற அடுத்த குரு பயிற்சியில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா உங்கள் ராசி விட்டு 2வது ராசிக்கு போயிடுவார். அடுத்த ராசி மிதுனம், மிதுனத்துக்கு போயிடுவார். மிதுன ராசிக்கு போனோடனே என்ன ஆகும், உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு குரு வந்த பலன் கிடைக்கும். அப்போ என்ன ஆகும்னா, நீங்களே எதிர்பாராத பல அதிர்ஷ்ட நிகழ்ச்சிகள் நடக்கும். மேரேஜுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, அது ஆக மாட்டேங்குது, ஒரே தடங்கலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீலிங்காக இருந்ததுன்னா, அடுத்த குரு பயிற்சியில் உங்களுக்கு ரொம்ப அருமையான நல்ல பலன்கள் கிடைக்கும். அதனால் இப்போ உங்களுக்கு உங்கள் ராசியிலேயே குரு இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லாமே டல்லாக இருக்கும். உங்களுடைய மூடே பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வெறுப்பாக தான் பேசுவீங்க. என்ன இது, என்ன வேலை, இது என்ன இப்படி இருக்குது, வீடு சரியில்லையே, அஃப்கோர்ஸ் வாழ்க்கை துணை சரியில்லையே அப்படிங்கிற மாதிரியான சில கலக்கங்கள் வரதான் செய்யும். ஆனால் அதுக்கு வந்து குருவை வந்து டைரெக்டாக கும்பிடலாம். எப்படி பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி வணங்கலாம். குரு வந்து நவகிரகத்துலேருந்து மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, அது வணங்கலாம். அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். இப்போ வெளியில் போய் ஏதாவது பரிகாரம் பண்ணலாமா சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிஷபராசிக்காரர்கள் இப்போ ஜென்மகுரு நடக்கிறதுனால நேராக திருச்செந்தூர் போய் திருச்செந்தூர் முருகனை பார்த்துட்டு அங்கேருந்து வர்ற வழியில் ஆலங்குடியில் தட்சிணாமூர்த்தி சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வரலாம். ஆனால் சந்திராஷ்டமம் இருக்கே சார் அப்படின்னா, இன்றைய தினம் எந்த விதமான புது நிகழ்ச்சிகள், அதாவது சுப நிகழ்ச்சிகள் எதுவும் நடத்தாமல் இருக்கிறது உங்களுக்கு இந்த சந்திராஷ்டமம் ஈஸியாக கடந்து போயிடலாம். ஆக மொத்தம் உங்களுடைய நல்ல பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 65% சொல்லலாம். இந்த மிதுனராசிக்காரங்களை பற்றி சொல்லலாம் சார். மிதுனராசிக்காரர்கள் ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா சுத்தத்துக்கு பேர் போனவர்கள். எதுவாக இருந்தாலும் சுத்தமாக இருக்கணும், தானும் சுத்தமாக இருப்பாங்க, மற்றவங்களையும் சுத்தமாக இருக்க சொல்லுவாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பீரோ, அவங்களுடைய புக் வச்சுருக்க ஷெல்ஃபு எல்லாமே பக்காவாக இருக்கும். அவ்வளோ க்ளீனான நபர்கள் இந்த மிதுனராசிக்காரர்கள். மிதுனராசிலேருந்து மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதமும், புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள். அதாவது சார் ஒரு ராசியில் 9 பாதங்கள் வரும். பாதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு கணக்கு தனி இருக்குது, அது பின்னால் பார்ப்போம். ஆக இத்தனை பாதங்கள், அதாவது முக்கியமான நட்சத்திரங்கள் திருவாதிரை நட்சத்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கோபம் வரும், ஜாஸ்தியாக டென்ஷன் ஆகிடுவாங்க, வெஞ்சன்ஸ் ஜாஸ்தி இருக்குன்னு சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்குன்னு தெரியாது. அதுலேயுமே 4 பாதங்களுக்கும் 4 விதமான குணங்கள் இருக்குது. அதில் ஒரு குறிப்பிட்ட பாதத்தில் இருக்கவங்க, 3ஆம் பாதத்தில் இருக்கவங்க திட்டமிட்டு எதிரியை வந்து அழிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள். திருவாதிரை நட்சத்திரம் யாரோட நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய நடராஜர் அம்சத்தினுடைய நட்சத்திரம். அதனாலேயே தெரியல அவங்களுக்கு அசாத்திய கோபம் வருது. அப்படிப்பட்ட இவங்களுக்கு இன்றைக்கி சந்திரனோட சஞ்சாரம் 7ஆம் இடத்துல இருக்குது. 7 சந்திரனுக்குமே என்ன சார் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா சாப்பாடு, தூக்கம் எல்லாமே நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக போகுதுன்னு சொல்லலாம். அதே சமயம் உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி சக்ஸஸ் ஆகும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா உங்களுடைய திருமண முயற்சிகள், அதாவது திருமணம் பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க, அந்த செய்திகள் நல்லதாக வரும். பார்த்துட்டு போனாங்க, பதிலே சொல்லலை அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி அவங்களுக்கு நல்ல செய்தி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு, எந்த விதமான ஒரு புத்திர பாக்கியத்துக்கும் வழி இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஃபீலிங்கில் இருக்கவங்களுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதுக்கான பாசிட்டிவான நல்ல பதில்கள் வந்து சேர்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. 7ஆம் இடம் வந்து வாழ்க்கை துணை மட்டும் இல்லை, தொழில், பிஸ்னஸ் பார்ட்னர், அதுக்கும் அதே இடம் தான். ஸோ சில பேர் வந்து கேட்பாங்க,
புதுசாக ஒரு பார்ட்னர் சேர்க்கலான்னு இருக்கேன் சார், சேர்க்கலாமா அப்படின்னு கேட்கும்போது, மனைவிக்கு பார்க்கக்கூடிய அதே பொருத்தங்களை பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் பார்க்க வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னா, நீங்கள் தான் வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, அவர் வந்து லாபத்தை எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பார். அந்த மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னர் தேவையில்லை நமக்கு. அப்போது இன்னைக்கு பார்ட்னர் சம்மந்தமாக நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணுறீங்க, பிஸ்னஸ் பார்ட்னர் சம்மந்தமாக நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். நல்ல அருமையான உங்களோட சேர்த்து உழைக்கக்கூடிய ஒரு நல்ல பார்ட்னர் இன்றைக்கி உங்களுக்கு தொழிலை அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுக்கு குருவோட சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இருக்குது சார். விரய குரு எல்லாமே விரயமாயிட்டு இருக்கு. என்ன போகிறதெல்லாம் வந்து வர்ற காசெல்லாம் வந்து மணலில் கொட்டுற நீர் மாதிரி இருக்கே அப்படிங்கிற ஃபீலிங் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். ஆனால் அது 12ஆம் இடத்துக்கு குரு வந்து அப்படி தான் சார் பண்ணும். 12ஆம் இடத்துல குரு வந்து அயனசயன போகம்னு சொல்லுவோம் நாங்கள். அந்த 12ஆம் வீட்டை வந்து ரிஷப ராசி உங்களுக்கு வந்து 12ஆம் வீடு. அந்த ராசி வந்து உங்களுக்கு அயனசயன போகத்தில் குரு வந்து உட்காந்து அதெல்லாம் நல்லாயிருக்கும். தூக்கம்லாம் நல்லாயிருக்கும், மற்ற விஷயங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும். ஆனால் அது வந்து விரயஸ்தானம். உங்கள் கை காசை வந்து சுத்தமாக காணாமல் பண்ணிடும். அதுக்கு நாங்கள் ஜோதிட ரீதியாக என்ன வழி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய விரயங்களை குறைச்சிக்கிறதுக்கு சுப விரயமாக பண்ணலாம். நிலத்தில் முதலீடு பண்ணலாம். நிறைய காசு இருக்குது சார், நிலத்தில் முதலீடு பண்ணலாம். ஓரளவு கையில் காசு இருக்குது சார், கோல்டில் போடலாம். இந்த மாதிரி உங்களுடைய கையில் காசே இல்லாமல் பார்த்துக்கணும். கையில் காசு தான் விரயமாகும். அது வந்து சுப விரயமாக மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது. ஆக மொத்தம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய பலன்களாக வந்து 80லேருந்து 85% நல்ல பலன்கள் சொல்லலாம். கடகராசி. கடகராசிக்கு புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் ஆகிய நட்சத்திரங்கள் இந்த ராசியில் வரும். இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைங்களை வச்சுட்டு அந்த பேரண்ட் கல்யாணத்துக்கு அவசரப்படுறாங்க பாருங்கள், அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அது பெண்ணாக இருந்தால் படுறது நியாயம். ஏன்னா இந்த பிள்ளை வந்து வேற ஒரு வீட்டுக்கு போகுது, அங்கே வந்து ஆயில்ய நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாது அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான ஒரு பழமொழி வச்சுருக்காங்க. அதுவாவது பரவாயில்ல சார். ஆனால் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த பையனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேங்கன்னு படுத்துகிறாங்க பாருங்கள், அவ்வளோ கொடுங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது சார். ஆயில்ய நட்சத்திரமும் மூல நட்சத்திரமும் விசாக நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், இது மாதிரி நட்சத்திர தோஷங்கள் சொல்லி தயவு செய்து இந்த மணமக்களை சேர்த்து வைக்கிற இந்த ஜோதிடர்கள் இருக்காங்களே அவங்கக்கிட்ட ரொம்பவும் காது கொடுத்துறாதீங்க. காது கொடுத்தா காந்தடிச்சிருவாங்க. அதனால் தயவுசெய்து இதெல்லாம் நம்பாதீங்க. அது மாதிரிலாம் கிடையாது. ஸோ எந்த நட்சத்திரமும் 27 நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரமே வந்து சோட போனது கிடையாது. அவ்வளோ அருமையான நல்ல நட்சத்திரம். அப்படிப்பட்ட இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திரன் 6ஆம் இடத்துல இருக்குது. சந்திரன் 6ஆம் இடத்துல இருந்தால் அவ்வளோ நல்ல விஷயம் சார். சந்திரனோ சூரியனோ மற்ற எந்த கிரகங்களாக இருந்தாலும் 3, 6, 11 ஆகிய இடங்களில் இருக்கும்போது அவங்க நிச்சயமாக நல்ல பலன்களை தான் தருவாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்ஸ் ஏதாவது கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தது, ஆஸ்பத்திரியில் இருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கி அழகாக வந்து டாக்டர் ஒரு நல்ல செய்தி சொல்வார், நீங்கள் வீட்டுக்கு போகலாம், டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல செய்தியை இன்றைக்கி சொல்லுவாங்க. நான் அது மாதிரி நோய் நொடியாக இருக்கவங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. மருந்து மாத்திரை இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். அதே சமயம் கடன் நிவாரணம் சார், கடன் பட்டால் நெஞ்சம் போல் அது மாதிரி சொல்கிறாங்க. கடன் இருக்குது, அந்த கடன் தீர்றதுக்கு உண்டான ஏதோ ஒரு நல்ல வழி இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கப்படும். ருணம், ரோகம், சத்ரு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களை அது சும்மா போய்ட்டு அவர்கிட்ட மாறிச்சுட்டு வேண்டாமே அப்படின்னு அவங்களே ஒதுங்கி போகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைக்கி அமையுது. அதே சமயம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் என்னென்னா 11ஆம் இடத்துல குரு, பாக்கியஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால நீங்கள் நினைக்காது எல்லாமே நல்லா நடக்கும். ரொம்ப அருமையான நல்ல நாள். என்ன சார் எங்களுக்கு வந்து அஷ்டம சனி நடக்குது, இது மாதிரி எல்லாமே பாசிட்டிவாக சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படின்னு நல்லா தான் சார் இருக்குது. இது வந்து டே பை டே மாறும். சனி பகவான் வந்து எப்போவுமே கையில் குச்சி வச்சுட்டு அஷ்டம சனி இதை தட்டிக்கிட்டே இருக்க மாட்டார். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் கொஞ்சம் அப்படி திருப்பி விடுவார் சார். மற்றபடி எப்போவுமே அஷ்டம சனியில் வந்து ரொம்பவும் பாடாப்படுத்துவார் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அதுதான் அந்த நேரம் வரும்பொழுது அதுக்குண்டான பலன்களை நாங்கள் சொல்கிறோம். அடுத்ததாக இந்த கடகராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி பலன்கள் பார்த்திங்கன்னா 70 to 70% நல்ல பலன்களாக இன்றைக்கி நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சிம்மராசியில் மகம், பூரம், உத்திரம். உத்திரம் வந்து முதல் பாதம் மட்டும். இந்த உத்திர நட்சத்திரம் பற்றி சொல்லணும் சார். உத்திர நட்சத்திரம் ஐயப்பனோட நட்சத்திரம். அதனாலே என்ன தெரியல, அவங்க வந்து கல்வி, கேள்வி எல்லாத்தையும் வீரம் எல்லாத்தையும் சிறந்திருப்பாங்க. அதே சமயம் ஐயப்பன் மாதிரி கொஞ்சம் முன்கோபம் உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. மக நட்சத்திரம் ஜெகமாலுன்னு சொல்லுவாங்க. நல்ல நட்சத்திரம், அருமையான நட்சத்திரம். அதில் வந்து ஒரு மனைவி அமைஞ்சால் அவ்வளோ அதிர்ஷ்டகரமான விஷயம். அப்படிப்பட்ட இவங்களுக்கு வந்து இன்றைக்கி சனி வந்து 5ஆம் இடத்துல இருக்கார். பூர்வ ஸ்தானத்தில் சனி 5ல் இருந்தால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் வயிற்றில் சில பிரச்சனைகள் வரலாம். வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறு இருக்கவங்க தயவு செய்து இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போய் டாக்டரை பார்த்துறது நல்லது. ஏன்னா அந்த பிரச்சனை இன்றைக்கி கொஞ்சம் தலை தூக்கும். கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் சார் என்னமோ சொல்கிறாங்க, அல்சர் அந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் வந்து தீர்ந்து போயிடும்.
உங்களுக்கு தேவையில்லாத ஏதோ ஒரு சஞ்சல மனசுக்குள்ள இன்னைக்கு வந்து போகும். அதாவது இது இப்படி ஆயிடுமோ, அது அப்படி ஆயிடுமோ நீங்களா நினைச்சுக்கீங்க. அப்படிப்பட்ட சஞ்சலமான நாளுன்னு சொல்றாங்க. சில பேருக்கு வந்து ஒரு சிலருக்கு இந்த சிம்மராசியில பிறந்தவங்களே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5,00,00,000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கங்க. அந்த 5,00,00,000 பேருக்கும் இந்த ஒரே பலன் நடக்காது. மத்த நட்சத்திரங்கள் மாறுது இல்லைங்களா? அதுக்கு தகுந்த மாரி மாறிட்டு தான் இருக்கும். அதனால நாங்க சொல்ற தினப்பலன்கள் அப்படியே நடக்கும் அப்படிங்கிற மாரி எடுத்துக்காதீங்க. இது வந்து நெகட்டிவா சொல்றாரு அப்படின்னு நெனச்சுக்காதீங்க. காரியங்கள் சில கொஞ்சம் பிரேக் ஆகும். நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த காரியங்கள்லாம் சரியா வரும்ன்றதே இன்னைக்கு சரியா சொல்ல முடியாது. அதனால உங்களுடைய முயற்சிய கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிக்கங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 10ஆம் இடத்துல குரு நடந்துட்டு இருக்கு. குரு வந்து 10ல இருந்தா பதவி பறிபோகும். ராவணனுக்கே வந்து அப்பதான் பிரச்சனை வந்துச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பழைய பழமொழின்னு கொண்டு வச்சுக்கலாம். இப்ப 10ஆம் இடத்துல குரு வந்தா என்ன ஆகும்னா, நிச்சயமா உங்களுடைய வேலை வாய்ப்புகள் மாறும். வேற எங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அந்த இடத்துலேருந்து வேற வேலை போணும். வேற நல்ல இடமா அமைஞ்சா நல்லா இருக்குமே! இந்த பேப்பர் போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாரியான முயற்சிகள் வந்து நீங்க நிச்சயமா எடுக்கலாம். ஏன் அப்படின்னா, 10ஆம் இட குரு வந்து உங்களுடைய வேலைய வந்து இன்னும் நல்லா தான் கொண்டு போவார். இருக்க வேலைய கெடுத்துப்புட்டு நடு வீட்ல உட்கார வச்சிட மாட்டாரு. ஆனால் நல்ல முயற்சிகள் எடுங்க. நல்ல சக்சஸ் ரேட் இன்னைக்கு ஜாஸ்தி இருக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு 70லேருந்து 80க்குள்ள நல்ல நல்ல மிக நல்ல பலன்கள் நடக்க உண்டான வாய்ப்புகள் இன்னைக்கு. கன்னிராசி. கன்னிராசிக்கு உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், ஹஸ்த நட்சத்திரம், அடுத்தது சித்திரை 1, 2 பாதங்கள். சரி சார், இப்போ ஹஸ்த நட்சத்திரத்த பத்தி பார்ப்போம். ஹஸ்த நட்சத்திரம் வந்து ரொம்ப அருமையான நட்சத்திரம். இந்த கன்னிராசியிலேயே ஒரு குழந்தை வீட்ல பொறக்குது அப்படின்னா, அவங்க வீட்ல யாரோ விஷ்ணு, மகாவிஷ்ணு சம்மந்தப்பட்ட பூஜைகள் பண்ணியிருப்பாங்க. அப்படி பூஜை பண்ணி வரமா அமைஞ்சது தான் இந்த கன்னிராசி. கன்னிராசி, கன்னி லக்னம் இதுவே வந்து சரஸ்வதி கடாட்சம் உள்ள ராசி. அதுலயுமே இந்த ஹஸ்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் முதல்ல நிப்பாங்க. தனக்கு இருக்கோ இல்லையோ, அவங்க கேட்டாங்க ஒரு ஹெல்ப் அப்படின்னு தனக்கு இல்லாட்டா கூட அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல நட்சத்திரம் இந்த ஹஸ்தம். சித்திரை நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம். கொஞ்சம் முன்கோபம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை பத்தி பின்னால பார்ப்போம். அப்படிப்பட்ட இவங்களுக்கு வந்து கன்னி ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன். சந்திரன் 4ல இருந்தா என்ன சொல்றான்? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு ஏதாவது ஒரு டூருக்கு போறீங்க. ஏதோ ஒரு இடத்துக்கு போறீங்க. அங்க கடல் இருக்கு, அங்க ஏரி இருக்கு, ஒரு இது நதி இருக்கு சார். இதெல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டுட்டு டக்குன்னு இறங்கிடக்கூடாது. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு ஜலத்தினால் சில பேருக்கு பிரச்சனை வரலாம். ஜலத்தினால் ப்ராப்ளம், தண்ணியால ப்ராப்ளம் அப்படின்னா, ஒன்லி ஃபார் இந்த குளிக்கிறதுனால கூட வராது. கண்ட இடத்துல தண்ணி குடிச்சா, அது மாரி வெந்நீர் குடிக்காம, நல்ல தண்ணி இருக்கணும். ஏதோ ஒரு தண்ணி குடிச்சா அப்படின்னா, அது தொண்டையை பாதிக்கலாம், ஜுரம் வரலாம். அந்த மாரியான அறிகுறிகள் இந்த கன்னி ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்க சந்திரன் ஏற்படுத்துவார். ஆனால் மத்தபடி பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாமே நல்லபடியா இருக்கு. ஆஸ் யூசுவல் எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, யார நம்புறது, யார நம்பக்கூடாது, இவங்கள நம்பி இத குடுக்கலாமா, வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இன்னைக்கு உங்களுக்கு வரலாம். அந்த குழப்பத்தில நீங்க தான் வெளிய வரணும். அடுத்தது உங்களுடைய ராசிக்கு சூப்பரான இடத்துல 9ஆம் இடத்துல குரு உட்கார்ந்திருக்கு. ஓடி போனவனுக்கு 9ல குரு அப்படிங்கிறது பழமொழி. அதாவது பிரச்சனை இருக்கு. அதுலேருந்து தப்பிச்சு ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்துல குரு இருக்கவன் தான் ஓடி போவான் அப்படின்னு சொல்லுவாங்க. விட்ட விட்டு ஓடி போவான்னு சொல்லவே இல்ல. இந்த மாரி பிரச்சனை இருக்க இடத்துலேருந்து 9ஆம் இடத்து குரு வந்து வெளியே கொண்டு போய் நல்லபடியா வைப்பாரு அப்படிங்கிற. 2வது 9ஆம் இட குரு வந்து பாக்கியஸ்தானம். ரொம்ப அருமையான இடம். புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் அமையும். திருமணம் வந்து ஆகவே இல்ல சார், ரொம்ப வெறுப்புல இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கும் நல்ல திருமணம் சம்பந்தப்பட்ட நல்ல செய்திகள் தேடி வரும். வேலை கிடைக்கல சார், புது வேலை, நல்ல வேலை கிடைச்சா நல்லாயிருக்கும். கலைத்துறையில இருக்கவங்களுக்கு புது புது வாய்ப்புகள் தேடி வரும். நல்ல சன்மானங்கள் கிடைக்கும். ஆக மொத்தம் கன்னி ராசிக்கு இன்னைக்கு 80லேருந்து 90% நல்ல வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்புகள் நிச்சயமா இருக்கு. துலா ராசிக்கு வந்து சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்கள், சுவாதி நட்சத்திரம், விசாகம் 1, 2, 3 பாதங்கள். சுவாதி நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரம். அதனால பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இந்த துலா ராசியிலே இந்த 3 நட்சத்திரம் இருக்கவங்களுமே பார்த்தீங்கன்னா, நீதி, நேர்மை, நியாயம் அப்படின்னு நடக்கக்கூடிய நல்லவர்கள். மிக மிக நல்லவர்கள். ஆக இவங்களுக்கு வந்து அநியாயமாவோ அல்லது அக்கிரமமாவோ பேசக்கூட தெரியாது. வாய் தவறி பேச மாட்டாங்க. இந்த ராசியில இருக்கவங்க முக்காவாசி ஜட்ஜஸா தான் இருக்காங்க. நீதி, நேர்மைன்னு சொன்னேன் இல்லைங்களா? அதனால ஜட்ஜஸ்லாம் முக்காவாசி இந்த துலா ராசியில இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த துலா ராசிக்காரங்களுக்கு 3ஆம் இடத்துல சந்திரன். சந்திரன் 3ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப அருமையான நாளுன்னு சொல்லலாம். புது ட்ரெஸ் வாங்கணும், புதுசா வந்து நகை வாங்கணும். போலாம் சார், நீங்க கிளம்பி போனீங்கன்னா நல்ல நகை, நல்ல அதான் சார் தங்க வைக்கிற நல்ல சார் நகையை பத்தி சொல்றீங்கன்னா, எவ்வளோ இருந்தாலும் நம்ம வாங்க தான் போறோம்.
ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா அதுக்குண்டான பர்ச்சேஸ் இன்னைக்கு அருமையாக பண்ணலாம். ஒரு சிலருக்கு பெண்களால் அனுகூலம். அலுவலகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் மேலதிகாரி உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு பாராட்டலாம். அது மாதிரி ஒரு நல்ல பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய அக்கா தங்கைகள், அம்மா இது மாதிரியான பெண்கள் வகை அனுகூலங்கள் இன்றைக்கி ரொம்ப ஜாஸ்தி. மனைவியோட பார்த்திங்கன்னா மனைவியோட இருந்த மன கலக்கங்கள்லாம் இன்றைக்கி கொஞ்சம் மாறும். பேசி தீர்த்துக்கலாம். 3ஆம் நபர் தலையீடு இல்லாமல் நீங்கள் 2 பேர் மட்டுமே உட்காந்து பேசினா எல்லாமே சுமூகமாக அமையும். அப்படிப்பட்ட உங்களுக்கு வந்து அஷ்டமத்தில் குரு. அஷ்டம குரு கொஞ்சம் கஷ்டம் தான் சார். அஷ்டம குரு என்ன சார் பண்ணும் அப்படின்னா, குரு வந்து பணத்துக்கு அதிபதி. அதாவது எல்லாருமே வேலைக்கு போகிறோம், வேலைக்கு போனால் சம்பளம் வரும் அப்படிங்கிற ஒரு நிர்ணயம். வேலை கிடைக்கிறதும் குருவால் தான். வேலை கிடைச்சா அதில் வந்து அந்த ஊதியம் நம்ம கைக்கு வந்து சேர்றதும் அதே குருவால் தான். அந்த 8ல் இருக்க குரு என்ன பண்ணுவார், கொஞ்சம் தடுப்பார். நம்மளுடைய ஓனரே கூட பார்த்திங்கன்னா நல்லவராக இருப்பார். ஆனால் அவருக்கு வர வேண்டிய பணம் வராமல் இருக்கும். தம்பி ஒரு 10 நாள் கழிச்சு வாங்கிக்கப்பா அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை இன்றைக்கி நீங்கள் கேட்க வேண்டி வரலாம். பணம் வர்றது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அதேமாரி 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனும் 12ஆம் இடத்துல 8லேருந்து அஷ்டம குரு வந்து யாருமே வந்து கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் பயப்படுவாங்க தான். ஏன்னா அஷ்டமத்தில் குரு வரும்போது கஷ்டப்படுத்தும் அப்படிங்கிறது. ரொம்பவும் கஷ்டப்படுத்தாது. இந்த மாதிரி பண விவகாரங்களில் உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் தடைபடலாம். ஆக மொத்தம் இன்றைய ராசி பிரகாரம் இவங்களுக்கு 65லேருந்து 70க்குள்ளே நல்லவைகள் நடக்க உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன். சந்திரன் 2ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா மனத்துக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் சார். இந்த ராசியிலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிரிட்டிக்கலான ராசி தான். இந்த ராசியிலே தான் வந்து சந்திரன் நீசமாறார். அப்படி நீசமான சந்திரன் வந்து 2ஆம் வீட்டில் இருக்கும்போது இவங்களுக்கு தேவையில்லாத ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கோபம், ஒரு ஆத்திரம் அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு நாள் இன்றைக்கி. ஏன் அது வருதுன்னு அவங்களுக்கே தெரியாது. நல்ல மனுஷங்க தான். டிராஃபிக்லேயே ஆகட்டும், மற்றவங்க ஆஃபீஸ்லேயே ஆகட்டும், வீட்லேயே ஆகட்டும், என்னமோ ஒரு நம்மளை எல்லாரும் ஏமாத்துறாங்க, நம்மளை வந்து சரியாக நடத்தலை அப்படிங்கிற ஒரு கற்பனையான ஒரு பயத்தில் வந்து நீங்கள் இன்றைக்கி இருக்க போகிறீங்க. அதுவே நீங்கள் இன்றைக்கி எடுக்க போகிற காரியங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தடங்களாக தான் இருக்கும். அதனால் உங்களுடைய முயற்சிகளை அந்த ஸ்பீடை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு தேவையில்லாத பொருளை வாங்கிட்டு இன்றைக்கி இது வாங்கியிருக்க வேண்டாமோ அப்படிங்கிற ஃபீலிங் இன்றைக்கி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பணம் நஷ்டமாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து இன்றைக்கி நடந்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு இந்த நஷ்டங்கள் எல்லாம் குறைக்கலாம். அப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல குரு. குரு 7ல் இருக்கும்போது திருமண முயற்சிகள் கைகூடும், காதல் கைகூடும், காதல் முயற்சிகள் எல்லாமே கைகூடும். ரொம்ப அருமையான நாள். ஆக மொத்தம் இவங்களுக்கு வந்து இன்றைய தினம் 60லேருந்து 65 நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அடுத்தது நம்ம பார்க்க போகிற ராசி தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்கள் வந்து மூலம், போராடம், உத்திராடம், முதல் பாதம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், இவங்களுக்கு 7.5 சனி முடிஞ்சிருச்சு. அதனால் இவங்களுக்கு வந்து தொழில் ரீதியாக எந்த பிரச்சனையும் கிடையாது. எப்போவுமே இந்த தனுசு ராசிக்காரர்கள் வந்து இந்த பில்லு மாதிரி வேலை செய்யக்கூடியவங்க. எது ஒரு அதனால கரெக்டாக முடிக்கக்கூடியவங்க. அப்படிப்பட்டவங்களுடைய ராசியிலே இன்றைக்கி சந்திரன் இருக்குது. ராசியிலேயே சந்திரன் வரும்போது பார்த்திங்கன்னா மனசுக்கு கொஞ்சம் கலக்கங்கள் வரும், குழப்பங்கள் வரும். லெஃப்டா ரைட்டா அந்த மாதிரியான குழப்பங்கள் வரும். ஆனால் இவங்களுக்கு வந்து குரு வந்து 6ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடத்துல இருக்கிற குரு வந்து கொஞ்சம் தேவையில்லாத நோய் பயத்தை ஏற்படுத்துவார். சில பேருக்கு நோயே கூட வந்துடும். ஏன்னா அது வந்து 6ஆம் இடம் வந்து ருணரோக சத்துருஸ்தானம். எந்த ஒரு இடத்துல குரு இருந்தாலும் அந்த இடத்த வளர்த்து விட்டுருவார். அப்படி பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்தை மறைமுக எதிரிகள் கொஞ்சம் பாராட்டுவாங்க. அதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். முதலாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனால் வீண் குழப்பங்கள் வரலாம். அதே சமயம் பெண்களால் தேவையில்லாத கெட்ட பேர் இன்றைக்கி வரலாம். ஆனால் அந்த வகையில் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய நாள். மொத்தத்தில் இவங்களுக்கு வந்து 55லேருந்து 60% நன்மைகள் சொல்லலாம். மகர ராசிக்கு வந்து உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம் 4 பாதங்களும், அவிட்ட நட்சத்திரம் 1, 2 பாதங்கள். ரொம்ப நல்ல அருமையான நாள் சார் இவங்களுக்கு. இவன் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது தன வரவு இருக்கும் சார். அதாவது 2ஆம் இடத்துலையும் ராசிக்கு 12ஆம் இடத்துலையும் சந்திரன் வரும்போது நமக்கு என்ன தேவையோ அந்த பணம் இன்றைக்கி கரெக்டாக வந்து சேர்ந்துடும். அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா 12ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் வந்து நல்ல அருமையான கேஷ் கலெக்ஷன், உங்களுக்கு வர வேண்டிய கேஷ் எப்போவோ இருந்திருக்கும், அதை உங்களுக்கு தேடி வந்து கொடுத்துருவாங்க. அந்த மாதிரியான நாள். அதே சமயம் 12ஆம் இடத்துல எந்த கிரகம் வந்தாலும் பண நஷ்டத்தையும் தரும். ஏன்னா அது விரயஸ்தானம். அதனால் அது ஒரு அதையும் நீங்கள் பார்த்துங்க. அந்த இடத்துல சந்திரன் இருக்கும்போது பிரச்சனைகள் வரலாம். அதனால் இப்போ வந்து பொற்காலம்னு சொல்லலாம். இவங்களுக்கு வந்து 5ஆம் இடத்துல இருக்கிற குரு வந்து அள்ளி அள்ளி கொடுத்துட்ருக்காரு. எல்லா பிரச்சனையும் அவரே பார்த்துக்கிறாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுடைய
பர்சன்டேஜ் இன்னைக்கு நல்லது நடக்கக்கூடிய பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 80% வரைக்கும் சொல்லலாம். அவ்வளோ அருமையான நல்லது. அடுத்தது நம்ம பார்க்க போகிற ராசி கும்பராசி. கும்பராசிக்கு வந்து 11ஆம் இடத்துல சந்திரன். சந்திரன் 11ல் இருந்தால் என்ன சொல்லலாம்? வெளியூர்லேருந்து நபர்கள்லாம் அவங்க வீடை தேடி வருவாங்களே. கும்பராசிக்குள்ள நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா 3, 4 பாதங்கள் இருக்குது. சதய நட்சத்திரம் ஃபுல்லாக இருக்குது. அது வந்து புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் இருக்குது. அப்படிப்பட்ட இவங்களுக்கு வந்து வீடு தேடி இன்னைக்கு பந்துக்கள், உறவினர்கள், புது நண்பர்கள் இவங்கெல்லாம் வரப்போகிறாங்க. அவங்களோட சேர்ந்து ஜாலியாக நீங்கள் எங்கேயாவது அவுட்டிங் போக வேண்டிய ஒரு நல்ல நேரம் இருக்கும். நல்ல தன லாபம் இருக்கும். புதுசாக வந்து தொழில் ஆரம்பித்தேன் சார், நல்லா போகுது சார், நல்ல லாபம் வரும் சார் அப்படின்னு உங்கள் வாயிலே நீங்கள் இன்றைக்கி சொல்ல போகிற ஒரு அருமையான நல்ல நாள். அதே சமயம் 4ஆம் இடத்துல குரு, அர்த்தாஷ்டம குருன்னு சொல்லுவோம். அஷ்டம குருவில் பாதியாவது இருக்கும். அதனால் புதிய முதலீடுகள் எதையாவது ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தள்ளி போடுங்க. இந்த இயர் 2 வரைக்கும் கொஞ்சம் தள்ளி போகிறது நல்லது. அதுக்கப்புறம் சில நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறது. ஆக மொத்தத்தில் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பலன்கள் 60லேருந்து 70க்குள்ளே வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இறுதியாக நம்ம பார்க்க போகிற ராசி மீனராசி. மீனராசியில் புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 4ம், ரேவதி நட்சத்திரம் ஃபுல்லாகவும் இருக்குது. இது ரொம்ப அருமையான ராசி சார். தான், தன் சுகம், தன்னுடைய குடும்பம், தான் வரைக்கும் பார்த்துக்கிறது. மீன் வந்து தொட்டிக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த மீனராசிக்காரர்கள் ரொம்ப நல்லவர்கள்னு சொல்லலாம். ஆனால் அவங்களுக்கு அவங்க ராசியிலேயே இன்றைக்கி ராகு உட்காந்துருக்கு. இன்றைக்கி மட்டும் இல்லை, இந்த வருஷம் ஃபுல்லாக ராகு வந்து உங்கள் ஜென்ம ராகுவாக தான் இருக்க போகிறது. அதனால் என்ன சார் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடுகடுன்னு பேசிடுவீங்க, கடுகடுப்பாக இருப்பீங்க. பார்க்குறவங்க சொல்லி ஏங்க இவ்வளோ கடுகடுப்பாக இருப்பீங்க, உங்கள் வீட்டிலே சொல்லுவாங்க. கடுகடுன்னு ஏன்னா ஜென்ம குரு வந்து கொஞ்சம் ஆக்ரோஷத்தை கொடுக்கும். உங்கள் ராசியிலே இருக்குது. அது வந்து பேசிக்கலி அதுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா சர்பதோஷம்னு பேர். அந்த சர்பதோஷம் இருக்கவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, துர்க்கை அம்மனை போய் வெள்ளிக்கிழமையில் வணங்கிட்டு வர்றது இவங்களுக்கு அந்த கடுகடுப்பு கொஞ்சம் குறைக்கும், நல்லவைகளை கொடுக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 10ஆம் இடத்துல சந்திரன். சந்திரன் 10ல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நல்லாயிருக்கும். ஏதோ ஒரு இன்றைக்கி போய் சக்ஸஸாக முடிச்சுட்டு வரலைனாலும், இன்றைக்கி இத்தனை நாள் போனேன் சார், இன்றைக்கி போனேன், நல்லது நடந்துச்சு, டக்குன்னு அவரை பார்த்துட்டேன், ஒரு வேலை முடிஞ்சுது அப்படின்னு நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான நாள். உங்களுடைய ஆர்டர்ஸ் எல்லாமே இன்றைக்கி ஒபே ஆகும். ஒரு பெரிய ஆஃபீஸராக இருக்கீங்க, உங்களுடைய ஆர்டர்ஸ் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். உங்களுக்கு வந்து 3ஆம் இடத்துல குரு 3ல் இருக்கலாம் சார். உங்கள் ராசிநாதன் 3ல் இருக்கும்போது சகோதரர் வகை அனுகூலங்கள் நிச்சயமாக இருக்கும். அவங்களால இது வரைக்கும் உங்களுக்கு ஏதோ நஷ்டம் இருக்குது, இல்லை மனசுக்குள்ளே கஷ்டம் இருக்குது அப்படின்னா கூட இப்போ பேசி தீர்த்திங்கன்னா அது ஒரு நல்ல வழிக்கு வந்து சேரும். உங்களுடைய நல்ல பலன் பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 60லேருந்து 65% இன்றைக்கி நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். இதுவரை 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை சுருக்கமாக பார்த்தோம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.